ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான வீடியோல ரெக்ரேஷன் வித் கிங்ஸ் பவர் மாங்காவுடைய நெக்ஸ்ட் சாப்டர் தான் பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸ் எபிசோட் யாராவது பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் கொடுத்து வச்சிருக்கேன். மறக்காம போய் செக் அவுட் பண்ணிட்டு வந்துருங்க. அப்போதான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். மறக்கலாம் பேசாம லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ப்ரீவியஸ் எபிசோட்ல என்ன நடந்திருக்கும்னா, ஹீரோ அவனுடைய டீம்மேட்ஸுக்கு ட்ரைனிங் கொடுத்து அன்எக்ஸ்ப்ளோர்ட் டஞ்சனுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்கிற ஒரு பாஸை தோக்கடிச்சிருப்பான். ஸோ திருப்பியும் ஒரு போர்ட்டல் உருவாகி அதுல இருந்து ஒரு புது மான்ஸ்டர் ஒன்று வெளியே வந்திருக்கும். அது ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஸ்டோனா மாத்திருக்கும். அதோட இல்லாம ஹீரோவையும் அட்டாக் பண்ணி ட்ரை பண்ணிருக்கோம். ஆனா நம்ம ஹீரோ ப்ரெடிஷன்ஸ்களாலேயே ஒரு ரக்கையை உருவாக்கி அந்த அட்டாக்ல இருந்து டாஜ் பண்ணி பறந்துட்டு இருந்திருப்பான். ஸோ அதுல இருந்தா இந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. பறந்துகிட்டு இருக்கிறதோட மட்டும் விடாம ஹீரோ அவனுக்கு கிடைச்ச புது டிராகரை வச்சு அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். மான்ஸ்டருக்கும் டேமேஜ் விழ ஆரம்பிக்குது. பூச்சி மீறி அங்கேயும் போயிட்டு இருக்காரா, இன்னும் சண்டை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய வாழை வச்சு அட்டாக் பண்ணுது. ஹீரோவும் என்ன அந்த பூச்சி அவனால சமாளிக்க முடியல, நீ வெறும் பள்ளி மாரி கீழே நின்று தான் சண்டை பண்ணணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இதுல கடுப்பான அந்த பீஸ்டும் ஒரு ஹியூமன் ஆர்ட் ஸ்டோக்கோடைய பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, உன்கிட்ட மட்டும் ஆர் ஸ்டோக்கோடைய பவர் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டரை அதோடைய பவர் எடுக்க ஆரம்பிக்குது. தண்ணி சூழ ஆரம்பிக்குது. ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோ ஷாக்ல இருக்கும் போதே உள்ள இருந்து அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. இதுதான் உன்னுடைய பவரா, இதுதான் கிங்கோடைய பவர்னு சொல்லிட்டு ஹீரோ ப்ரொடெக்ஷன்ஸ்களை யூஸ் பண்ணி ஒரு அட்டாக்கை போட்டு விடுறான். மிகப்பெரிய அளவில் இம்பாக்ட் ஏற்படுத்துது. அடுத்த சீனே காங் ஏஞ்சிடறாரு. இங்கேருந்து அந்த மாஸ்டர் எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடிட்டு இருக்கும்போது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஃப்ரீஸாக இருந்தபோது நான் அதை கிளியர் பண்ணிட்டேன், கிட்டத்தட்ட இந்த டஞ்சன் கிளியர் ஆகிடுச்சுன்னு ஹீரோ சொல்கிறான். என்ன கிட்டத்தட்ட WS ரேங்க்ல இருக்க மாஸ்டர் கிம் ஒரே ஆளாக இன்னும் சண்டை போட்டு தோக்கடிச்சிருக்காரான்னு சொல்லிட்டு நீமா இவங்க யோசிக்கிறாங்க. நீ தெரிஞ்சு தானே இங்கே கூட்டிகிட்டு வந்த, இது டபுள் டஜன் தெரியும் தானே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு காங் ஹீரோ பிடிச்சி உலுக்கி கேட்கும்போது ஹீரோ இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஆக்சுவலி ஹீரோக்கு நல்லாவே தெரியும். பட் இவங்களுக்கு டெத்தை கண்ணு முன்னாடி காட்டினாதான் இவங்க அவங்களுடைய பொட்டன்ஷியலை மீறி ஒர்க் பண்ணுவாங்கன்னு ஹீரோ நினைச்சிருக்கான். வாங்க வெளியே போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். நான் இல்லைனாலுமே இவங்க கூடிய சீக்கிரம் ஸ்ட்ராங்கா மாறிடுவாங்கன்னு ஹீரோ மனசில் நினைச்சிட்டு போறான். ஸோ அடுத்த சீனே பாரிஸ் காட்டுறாங்க. பாரிஸ்ல ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்ட் டஞ்சன் இருந்திருக்கு போல. அந்த இடத்துல US நாட்டோடைய டீம் போயிட்டு கிளியர் பண்ணி வச்சிருக்காங்க. கிளியர் பண்ணி வச்சதோட மட்டும் இல்லாமல் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, இதுக்கு நாங்கள் பெருமை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான்னு பேசிட்டு இருக்கும்போது ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டருக்கு ஒரு கால் வருது. அதை அட்டன் பண்ணி பேசினவருக்கு சரியான ஷாக்கு. ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த ரிப்போர்ட்டர்ஸுக்கு கால் வந்துக்கிட்டே இருந்திருக்கு. என்ன கொரியாவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 10th நேஷனல் லெவல் பிளேயர் ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவன் அப்போ அந்த கிம் போயிட்டு செத்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 8th நேஷனல் லெவல் பிளேயர் சொல்கிறான். ஸோ நியூஸில் ஹீரோ ஜெயிச்சிட்டான்னு சொல்லி போட்டிருக்கு. அவ்வளோதான். ஸோ சரியான ஷாக்கு அவங்க எல்லாத்துக்குமே. இதை ஃபர்ஸ்ட் நேஷனல் லெவல் பிளேயரும் கேட்டுட்டு தான் இருக்கான். US நாட்டோடைய அசோசியேட் தலைவருக்கும் போது பரவாயில்லையே, நீ ரொம்ப பெரிய ஆளாக வந்துட்டு இருக்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ அப்படியே இவங்க US டீமுக்கும் ஹீரோடி டீமுக்கும் அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய அன்எக்ஸ்ப்ளோர்ட் டஞ்சனை கிளியர் பண்றாங்க. இதனால அதிக டஞ்சன் கிளியர் செய்யப்படுதுன்னு சொல்லிட்டு நியூஸ் ரிப்போர்ட்டர்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்த கட் பண்ணா ஒரு தனியாக ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல சில வில்லன் குரூப் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கு. அந்த இடத்துக்கு வந்த ஒருத்தவரும் அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு, இந்த மாதிரி செல்ற பசங்களா இருக்கிற இங்கே வந்துக்கிட்டு இவங்க எல்லாரும் வில்லன்ஸ் தானே, பிடிச்சு கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு இருக்காரு. இவர் யாரெல்லாம் லீ ஜென்சு. ஸோ இவர் ஒரு S ரேங்க் பிளேயர். இவரை இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. ஸோ இவர் யாருன்னு தெரியுதா? ஹீரோ 10th சாப்டர் அப்ப ஸ்கூல்ல ஒரு பையனை போட்டு அடிச்சிருப்பான். ஸோ அவருடைய அப்பா தான் ஹீரோ பண்ண டேமேஜால அவனுக்கு சில காயம் ஏற்பட்டிருக்கும். அந்த காயத்தால அவன் இன்னும் மீண்டு வராம இருந்திருப்பான். இதனாலேயே ஹீரோவை கொல்லணும்ட்டு அப்பயே முடிவு பண்ணிருப்பாரு. ஹீரோ S ரேங்க் தெரிஞ்ச உடனே மற்ற 4 கில்டு எல்லாருமே ஹீரோக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இதனாலேயே ஹீரோவை கொல்ல முடியாம போயிருக்கும். இதை நினைச்சு இப்ப இவர் வருத்தப்பட்டு இருக்காரு. அதோடு இல்லாம இவரு தனியா எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது கொல்லணும்னு நினைச்சேன், ஆனா அந்த 4 கிலோ இல்லைன்னா இப்பயே அவனை போட்டு தள்ளியிருக்கான், இப்ப இவன் இவ்வளவு பெருசா நிக்கிறான்னு சொல்லிட்டு அவர் கோவப்பட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஷேடோ வரும். ஷேடோவை பார்த்துட்டு பாடி கார்ட்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண தயாராகும் போது ஏதோ ஒரு வெயின் அவங்களை கட்டி போட ஆரம்பிக்குது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ஷாக்ல இருக்கும்போது இவ வந்ததை என்னால் சென்ஸ் பண்ணவே முடியலன்ட்டு அவர் நினைக்கிறாரு. வந்த ஷேடோ என்ன சொல்றாருன்னா, நான் அவங்க கூட அக்ரிமெண்ட் போடலான்னு வந்திருக்கேன், நான் அவெல்லாம் அவ்வளோக்கு வளருவானா அப்படின்ட்டு நான் நினைச்சேன். ஆனா அவன் அன்எக்ஸ்ப்ளோர்ட்லி வளர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்கான். உங்களுக்கும் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம ஏன்
இவனை போட்டு தள்ளுறதுக்காக ஒன்று சேரக்கூடாது, ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் மட்டும் சம்மதிச்சிங்கன்னா சீன நாட்டோடைய அசோசியேஷன் தலைவர் ஆராய்ச்சி பண்ணியிருப்பார் இல்லையா, அதுலேருந்து தேடி கண்டுபிடிச்ச ஒரு சீரம் இருக்குது, இதை உங்களுக்கு தருவேன் அப்படின்ட்டு ஷாடோ சொல்கிறான். அதை கேட்டுட்டு பேசலாமேன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அந்த இடத்த கட் பண்ணால் ஒரு வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஹியூமன்ஸுக்கு தெரிஞ்ச அன்எக்ஸ்ப்ளோர்ட் டஞ்சனில் இதுதான் கடைசி. ஸோ நம்ம ஹீரோட டீம்மேட்ஸ் சொல்ல வராங்க, என்னப்பா நான் நினச்சி கூட பார்க்கல அன்எக்ஸ்ப்ளோர்ட் டஞ்சனை கிளியர் பண்ணுவோன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க் சஞ்சுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. இவர் இப்போ நேஷனல் லெவல் பிளேயராக மாறியிருக்காரு. கிட்டத்தட்ட ஹீரோட டீம்மேட்ஸ் எல்லாருமே நேஷனல் லெவல் பிளேயராக மாறியிருப்பாங்க. பாசிபிள் தான், நம்மளால முடியும்னு சொல்லிட்டு காங் போயிட்டு இருக்காரு. சியாங்கும் என்ன சொல்றாங்கன்னா, ஆமா நீ இவ்வளவு வருஷமா உன்னுடைய கில்டை விட்டு பிரிஞ்சிருக்கியே, அதனால எந்த ஒரு பிரச்சனையும் வராதா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல எனக்காக ஒரு நல்ல செக்ரட்டரி இருக்காங்க, அவங்க பாத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு காங் சிரிக்கிறாரு. ஸோ அந்த கண்ணாடி போட்டிருப்பான் இல்லையா, அவனுமே நேஷனல் லெவல் பிளேயரா மாறி இருக்கான். ஸோ நம்மளுடைய லிம் அயோங்கும் பாத்தீங்கன்னா நேஷனல் லெவல் பிளேயரா மாறி இருப்பாங்க. ஸோ இவங்க எந்த நேரத்தில் வேணாலும் WS ரேங்க் ப்ரமோட் ஆகலாம். அன்எக்ஸ்ப்ளோர்ட் டஞ்சன்ல இருக்க சில மாஸ்டரை போட்டு தள்ளினதுனால என்னுடைய ஸ்டாட்ஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எனக்கு இது மட்டும் போகாது, எனக்கு இன்னமும் டைம் சுத்தமா இல்லைன்ட்டு ஹீரோ சொல்றான். அடுத்த சீனே ஹீரோ ஒரு இடத்துக்கு போறான். அங்க இருக்கிறவரும் வாங்க கிம் தியாகின்னு சொல்றாரு. ஸோ இவர் யாருன்னு தெரியல, ஹீரோடைய பவரை கம்பைன் பண்ணியிருப்பார் இல்லையா, அவர் தான். வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு டீ கொடுக்குறாரு. ஸோ நம்ம ஹீரோவுமே பேச ஆரம்பிக்கிறான். பிளேயர் அசோசியேஷன்ல ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன் சொல்லும்போது இது எல்லாமே உங்களால தான், எல்லாத்தையுமே வெறுத்து எங்கேயாவது போகலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப நீங்க வந்ததுனால தான் பாவத்துக்கு பரிகாரம் பண்ணிட்டு இருக்கேன்னு அவரு சொல்றாரு. ஹீரோவும் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க எல்லாத்தையும் வெறுத்து போயிருப்பா இல்லையா, அந்த டைம் நம்ம ஹீரோ தான் பிளேயர் அசோசியேஷன் தலைவர்கிட்ட சொல்லி பிளேயர் அசோசியேஷன்ல ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்ல வேலை போட்டு கொடுத்துருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி வில்லன்களை ரிசர்ச் பண்ணி சில பேர்த்த போட்டு தள்ளியிருப்பார் இல்லையா, அந்த வருடத்துல இருந்து இது ஒரு பிராயச்சித்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சுக்கிட்டு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம நாட்டோடைய பிஸியான பிளேயர் இங்க என்ன பண்றாரு அவரும் கேட்கும்போது, ஓ அதுவா, உங்களுடைய ஃபேவர் எனக்கு வேணும்னு ஹீரோ கேட்குறான். என்ன ஃபேவர், நீங்க எது வேணாலும் கேளுங்க, நான் உங்களுக்காக பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுடைய ஸ்கில் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இதை கேட்டுட்டு, என்ன ஸ்கில்லா, இருங்க நீங்க தான் ஆல்ரெடி கமெண்ட் பண்ணிட்டீங்க, அப்போ நீங்க ஆல்ரெடி கமெண்ட் பண்ண ஸ்கில்லே திருப்பி கமெண்ட் பண்ண வந்திருக்கீங்களா? இல்ல அப்படி பண்ணக்கூடாது, ஒரு ஸ்கில் அதிகமான வேகத்துல இம்ப்ரூவ் ஆனா உங்களுடைய மாணவ ஓட்டத்தையே தலையிலேயே திருப்பி போட்டுரும், இது ரொம்ப ரிஸ்க், நீங்க தானே இதை சொன்னீங்க, நீங்களே இப்ப சொல்லாமா, நீங்க ஆல்ரெடி பவர்ஃபுல்லா தானே இருக்கீங்க, இப்போ இனிமேட்டு என்ன அப்படின்ட்டு அவர் கேட்கும்போது, அதுக்கான ரீசன் எனக்கு இப்போ இருக்கிற பவர் போதாது, எனக்கு இன்னமும் பவர் வேணும், அதுக்கு உங்களால மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு ஹீரோ சொல்றான். உங்களை நான் என்ன சொல்றது, நீங்க ஒரு பைத்தியக்காரன்னு நினைச்சாலும் வெளியே சொல்ல முடியாது, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அடுத்த சீனே இவருக்காக ஸ்பெசிபிக்கா தயாரிக்கப்பட்ட ஒரு லேபை கொடுக்குறாங்க. ஸோ இந்த லேபை சுற்றி ஏகப்பட்ட மோனோகிறிஸ்டல்ஸ் இருக்கு. இதனால இவருடைய பவரை இன்னமும் எக்ஸ்ட்ரா பயன்படுத்த முடியும். ஸோ இந்த இதில் இருக்கிறதுனால சாக போகிற நிலைமைக்கு வந்ததுனாலோ உடனே சொல்லிடுங்க, இதை நான் நிப்பாட்டிடுறேன்ட்டு அவர் சொல்றாரு. நான் ரெடியா போகலாமா அப்படின்னு கேட்கும்போது, நான் எப்பவும் ரெடின்னு ஹீரோ சொல்றான். அடுத்த சீனி அந்த தாத்தா அவருடைய பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ சுத்தி ப்ளூ கலர் எனர்ஜி, அதாவது லேபுக்கு சுத்தி இருக்கும் இல்லையா, அதுல இருந்து மோனோ கிறிஸ்டல்ல இருந்து பவரை எடுத்து ஹீரோ உடம்புக்குள்ள போக ஆரம்பிக்குது. ஸோ சிஸ்டம் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்றாரு. ஹீரோ உடம்பு மேல ஒரு பெரிய வெளிச்சம் படுது. அந்த வெளிச்சம் பட்டதுன்னு கிங்கோடைய உருவத்தை காட்டுறாங்க. நான் அவனை சூஸ் பண்ணது கரெக்டு தான், ஒரு ஹியூமனால எந்த அளவுக்கு போக முடியும்னு நான் பார்க்க ஆசைப்படுறேன். கிங் ஹீரோடைய உருவத்தை தொடுறாரு. ஸோ அடுத்த செகண்ட் ஹீரோ கணத்துருக்கிறான். ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட். ஸோ தாத்தாலாம் மறந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோடைய சிஸ்டமும், நீங்க புது ஸ்கில்ல அக்டிவேட் பண்ணிருக்கீங்க, உங்களுடைய ஸ்கில்ஸ் எல்லாமே எஸ் ரேங்க்கு ப்ரொமோட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஸ்கில்ஸை காட்டுறாங்க. ஹீரோ கிட்டத்தட்ட ஒரு 13 ஸ்கில் வச்சிருக்கான். ஆனா ஹீரோ யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இது மற்ற பவர்ஸை கம்பைன் பண்ணல, அதுக்கு பதிலாக என்னுடைய பவரை என்ஹான்ஸ் பண்ணி சில ஸ்கில்ஸை எக்ஸ்ட்ரா கொடுத்து ஸோ என்னுடைய ரேங்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோ மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த டைமிங்ல டியோக்கு அடிச்சு பிடிச்சிட்டு என்ன ஆச்சு அப்படின்ட்டு அந்த தாத்தாகிட்ட கேட்கும்போது, அவர் ஆல்ரைட் நல்லா தான் இருக்கான்னு சொல்றாரு. ஆமா இங்க என்ன நடந்ததுன்னு கேட்கிறாரு டியோக்கு. அதுக்கு அவரும், நீங்க வரலாற்றிலேயே ரொம்ப பெரிய விஷயத்த பார்த்துருக்கீங்க அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. ஹீரோ அந்த இடத்துல நிக்கிறான். அதை பார்த்துட்டு டியோக்கு ஷாக் ஆகிறாரு. அந்த இடத்த கட் பண்ணா அசோசியேஷனுடைய
இடத்த டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பான் இல்லையா ஹீரோ. ஸோ சில மிஸ்டேக்கால இதனால செம்மையை திட்டு வாங்கியிருப்பான் ஹீரோ. அதுக்கு ஹீரோ மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிடுறான். சரி நீங்கள் எங்களுக்காக நிறைய பண்ணியிருக்கீங்க, நாங்கள் அது எல்லாத்தையுமே விட்டுடுறோம், உங்களுக்கு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா அப்படின்ட்டு அசோசியேஷன் தலைவர் கேட்கும்போது ஆமான்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோடைய உடம்புலேருந்து அதிகமான பவர் ரிலீஸ் ஆகுறது ஹீரோக்கே தெரிய வருது. கூடிய சீக்கிரம் அபிசோலத்துக்கு போகணும் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த டைம் கிம் டேகினை பார்த்து நாங்கள் உங்களுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் இப்போதைக்கு அதுக்கு நேரம் கிடையாது, உங்களுக்கு ஒரு வேலை வந்திருக்கு, அதுவும் வேர்ல்டு பிளேயர் அசோசியேஷன்ல இருந்து அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. இது கண்டிப்பா நிராகரிக்க முடியாதுன்ட்டு சொல்றாங்க. ஸோ அந்த இடத்த கட் பண்ணா ஒரு ஸ்டேடியத்தில் ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல தான் வேலைன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா வேர்ல்டு பிளேயர் அசோசியேஷன்ல இருந்து. என்ன வேலைன்னா பிளேயர்ஸை சூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு ஹீரோ தான் எக்ஸாமினர். ஹீரோ வந்து பார்த்துட்டு மற்ற பிளேயர்ஸ்லாம் இது கிம் டேகின் தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஹீரோவை பற்றி. இன்னொரு பக்கம் ஃபர்ஸ்ட் நேஷனல் பிளேயர் ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அவனும் வந்திருப்பான் போல, அவனை பற்றியும் சில பிளேயர்ஸ் யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு ஆள் புதுசாகவும் வந்துகிட்டு இருக்கான். வேர்ல்டு பிளேயர்ஸ் அசோசியேஷன்லேருந்து ஒருத்தன் வந்திருக்கான். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் டபுள்எஸ் ரேங்க் பிளேயர்ஸை சூஸ் பண்ண போறாங்க. வேர்ல்டு பிளேயர் அசோசியேஷன்லேருந்து வந்திருப்பான் இல்லையா, அவன் பேச ஆரம்பிக்கிறான். வேர்ல்டில் இருக்கக்கூடிய டபுள்எஸ் ரேங்க் பிளேயர்ஸ் இங்கே இருக்காங்க, இவங்க தான் உங்களுடைய எக்ஸாமினை கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதோட இல்லாமல் இதை எப்படி நிர்வகிக்க போகிறோன்னா உங்களுடைய பாயிண்ட் அடிப்படையாக வச்சு தான் உங்களுடைய எஸ்எஸ் ரேங்க் பாஸ் ஆக போகிறீங்கன்ட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோவும் ரியலி நீங்கள் அப்படியா நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய பவர் ரிலீஸ் பண்ணுறான். ஹீரோ கிட்ட வந்த பவரை பார்த்துட்டு அவர் மிரட்டு பிளேயர் கிம் டேகின் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்ட்டு அவரும் பயந்துக்கிட்டே கேட்குறாரு. நீங்கள் உண்மையாக சொல்ல போனால் டபுள்எஸ் பிளேயருக்கான முக்கியமான விஷயமே அவருடைய சோலும் அவருடைய ஸ்ட்ராங்கான பாடியும் தான். ஸோ அதனால் அவங்களுக்கு அழுத்தம் கொடுப்போம், யார் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுன்னு இது மூலயமா தெரிஞ்சுக்கலான்ட்டு ஹீரோ சொல்கிறான். டேகின் இருந்தாலும் நீங்கள் இவ்வளோக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்கும்போதே இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நானும் இதில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவனோட பவர் ரிலீஸ் பண்ணுறான். 2 பேர் பவருமே டபுள்எஸ் பிளேயராக மாற வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க மேலே அட்டிக்குது. வேர்ல்டு பிளேயர் அசோசியேஷன்லேருந்து வந்தவன் உட்டு நீங்களுமா கிம் டேகினா இப்படி தான் இருப்பார், ஆனால் நீங்களே இவர் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டீங்களேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்க. தலைவரே இவங்க 2 பேரும் பண்ணுற பிரச்சனையால நம்ம போட்டோ வச்சு திட்டம் எல்லாமே வீணாக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பிளேயராக வந்திருக்காங்க, அவங்க எல்லாருமே இவங்க 2 பேர்த்துக்கிட்டேருந்து வந்த பவரை பார்த்துட்டு மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு சாப்டரில் சந்திக்கிறேன். பை கைஸ்.